ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு கடலைப்பருப்பு நான் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து அதை வச்சு தஞ்சாவூர் கார வடைன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஸ்பெஷல். அதை வச்சு ஒரு கார வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் நைட்டே வந்து 150 கிராம் கடலைப்பருப்பை நல்லா இதை கழுவிட்டு இதில் 1 டீஸ்பூன் பச்சரிசி போட்டு ஊற வைக்கணும். ஓவர் நைட்டு ஊறிட்டு இருக்கணும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 150 கிராம் அரிசிக்கு இந்த இவ்வளோதாங்க போடணும். அரிசி அதுக்கு மேலே போடக்கூடாது. இதை ஊற வச்சுருவோம். நைட் முழுக்க நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்க, இதை நல்லா நைஸாக அரைச்சிப்போம். எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். ஜாரில் நான் ஜாரில் போட்டேன். இப்போது இட்லி தோசை மாவு பக்குவத்தில் இதில் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் பெருங்காயம் போட்டுருந்தேங்க அரைக்கும் போது. சோம்பு போட்டுங்க. பெருங்காயம் போட்டாச்சு, சோம்பு போடணும். அடுத்து சால்ட்டு போடணும். பார்த்து போட்டுங்க. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து கலக்கிடணும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இட்லி மாவு பக்குவத்தில். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுப்போம். கலர்ஃபுல்லாக இருக்கும். பேட்டன் ரெடி. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 2 பச்சை மிளகா அரைஞ்சிக்கினேன் பொடியாக. 2 பச்சை மிளகா பொடியாக அரைஞ்ச 2 பச்சை மிளகா. இது பெரிய மிளகா, தேவைப்பட்ட அளவு போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் பொடியாக அரைஞ்சிக்கணும். அர்ஜென்ட்டாக டைம். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 கை அளவு போட்டுங்க. பச்சை மிளகா போட்டுப்போம். இன்னும் கொஞ்சோண்டு பொடியாக அரைஞ்சிக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கலந்துப்போம். மிளகும் சீரகமும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் எண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். நல்லா எண்ணெய் காயட்டும். எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிப்போம். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. வடை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. உள்ளே நல்லா வெந்துருச்சு. இது மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சட்னி தான் வச்சு சாப்பிடணுன்றவங்க சாப்பிடுங்க. ஆனால் சட்னி இல்லாமலே சாப்பிட்லாங்க கண்டிப்பாக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இன்னொன்று ஊற்றுறேன். ஊற்றினோன்னா கரண்டி போடாதீங்க. அதுவாக எலும்பி மேலே வந்த பிறகு திருப்புங்க. நான் கட் பண்ணாமல் காட்டுறேன். வந்துருச்சுங்களா எலும்பி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மெதுவாக திருப்பணும். கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் மிளகு, சீரகம், சோம்பு, பெருங்காயம் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தஞ்சாவூர் தட்டு வடையை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
எப்படி பாருங்கள், எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட் அமக்கலமாக இருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுனால ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.